சோளத்தை தள்ளி அப்படியே ரோட்டில் போட்டோம்னா ஆடுக்கு வந்து பிறக்கிடுவாங்க. இது வரைக்கும் நெட்டை போடணும். நீ வந்துட்டியாடா பாண்டியா, நீ கலப்பு தான்டா முதலாக இருக்கீங்க. கரெக்டாக வந்துடுறாங்க. இருக்குடா, தின்னு அவங்க வரட்டும். இதுக்குள்ளே முதல்ல வந்துட்டாங்க. நம்மள தான் இருக்குது. போட்டாச்சு. இன்னொரு ரவுண்டு எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே வரட்டும். எல்லாத்தையும் அவுத்துடு, அப்படியே வரட்டும். வந்துட்டாங்க ஒரு கிரீசி தடையாத்த கிராவட்டி. தின்னு, நல்லா தின்னு. தின்னுக்கு கதை திறந்துக்க. வர போட்டு வா ஒருத்தனா போங்க. தின்னு, ஓடி போய் தின்னு. இன்னொரு ரெண்டு வரேன். நல்லா ஒருத்தான் தின்னுக்கு. தின்னு எல்லாத்துக்கும் கிடைக்கும். நீசா வேணாம்மா, அது சண்டை போட்டு தின்ன முடியலையா? நான் அகலமாக தான் போட்டு விட்ருக்கேன். தின்னுடா, ஒருத்தனை பிறகு தின்னுக்கிருக்காங்க. இது மாதிரி சண்டை ஓடிக்கிருக்காங்க. உங்களுக்குலாம் வேணாம்மா, நெத்து தான் வேணுமா? சந்தோஷம். இல்லை அங்கிட்டு ஓடிட்டான் இருக்கா. அதுக்குள்ளே பிறகிட்டீங்களாடா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கா. இருவா கடுக்குன்னு தின்றாங்க. தலைக்கு அவ்வளோதான் இருக்குது நாயகி. அவ்வளோதான் போதும். இருக்கிறத கொஞ்சம் தான். கீழே தின்னு. அவ்வளோதான்டா. தின்னுடா அவ்வளோதான்டா. தின்னு பண்ண அங்கே கிளம்புமா? ஏறு திருசா போய். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போச்சு. நடுவில் வெள்ளானா போயிருக்கணும். ரொம்ப லேட்டு. என்ன ஜெசிகா முதலாக இருப்பேன். இப்போ ரொம்ப கால் முள்ளு குத்துன்னு நடக்க முடியல. உனக்கெல்லாம் தேவை. அதான் கிரேசி உங்கள் அக்கா முதல்ல வரலை. இது அங்கே காலையில் ஆட்டுகளுக்கு அந்த ரோட்டில் தீவனத்தை வச்சு அப்படி மக்காச்சாரத்தை கொஞ்சம் திங்க விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி விட்டு அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு பற்றி இருப்போம். நான் தாங்க வைரம். வேறு யாரும் நினச்சிருக்கீங்க என்னை கேட்டால் மொட்டை எடுத்தனால வேற்றுக்கிறவாசி நினச்சிருப்பீங்க. பலனன்பா எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். எங்கிட்ட இந்த மக்காச்சாலம் கொஞ்சம் கை ஏற வைக்கிறதுனால தான் அரிசி சமாளிக்க முடியுது ஆடுகளுக்கு. இல்லாட்டினா இந்த இறைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லாத ரெண்டை தின்ட்டு அது ஒரு கொஞ்சம் தீனி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆடுகளுக்கு இந்த கொஞ்சம் பட்டை இருக்குது. இந்த மாதிரி செனை குட்டிகளுக்கெல்லாம் ரெட்டை சொல்லியே அப்போல்லாம் இந்த மொசக்குட்டிலாம் செனை நரி அதுக்கெல்லாம் தாங்காது. நம்ம ஸ்கைப்பாடு அந்த அப்புறம் அவ்வளோ வேறு இழுத்துக்கு வந்திருக்கேன். அவள் ஊர் சுற்றி நல்லா வீட்டில் இருந்தால் நெத்து பார்க்க இன்றைக்கி என்னை அலைய வைக்க போகிறான். முதல்ல மொசக்குட்டி தான் போகிறா. பார்த்தியா செனை குட்டியாக இருக்குது. அதெல்லாம் நினப்பு இல்லை. உசுரை கொடுத்து ஏதாவது ஒரு 2 நெத்து தின்னத்தான் பார்க்குறீங்க. நெத்து அவ்வளோதான். சோழி முடிச்சு இந்த ஒரிஜினல் எடுத்தாங்க. இந்த பெரிய மரம், அந்த பெரிய மரம் இந்த அங்கிட்டு 2 3 தான் கிடக்கு. கமான் காய்ஸ், நீங்களும் பொறுமையாக வருவாங்க. இவங்க வரி குதிரை பழம் எங்கே போனேன் தின்றாங்க. வேறு 1 2 கிடைக்கலையா? ஸ்கைப்பாலே இப்போ கிடைக்கலாட்டி என்ன கொண்டுருவாங்க. இருக்கிற மரத்துக்கெல்லாம் கூட்டு போயிடுவா. அம்னியத்தா யாத்தே உங்களுக்குள்ள கிடைக்கலையா? முந்திர ஆடு முந்திக்கிடுச்சு. அவ்வளோதானா? பாண்டியா தின்ட்டியாடா? வாயில் வச்ச மாதிரி நிற்கிறான் பேர். என்னடா அது? வாடா, நாய் எதுவும் பார்த்துட்டியா? அப்படியே கிளம்புவோம். நிறைய கட்டாங்க. கருத்து என்ன கருத்து எதுவும் தின்ட்டியா? கருத்து சொருத்து அப்படியே மம்மி தென்னாவிடனாக்கா இருக்க. முன்னாடி மட்டும் வெள்ளையாக இருந்தேன். நீ தென்னாவிடுதான். வாங்க கிளம்புவோம். ஓகேவோ கிடச்சா அவனுக்காக என்கிட்ட ஒரு நெத்து அவாடுக்கு யார் கூட சேராமல் தனியாக போய் தின்றாங்க. கூட்டத்தோடு சேர்ந்தா 2 பிறக்கவா முற்றாள் இவ்வளோ பயப்படுறா பயம் இல்லை. நான் வரி குதிரை கிடச்சா இவ்வளோ சண்டை போடுறது முன்னாடி இவ தான் அடுத்து டானு இருக்கிறாலாம் முட்டி பயங்காட்டிடுவான். நிறையா பேர் ஆடுகளை விற்காதீங்க சொல்லியிருந்தீங்க. வேறு வழி தெரியல நண்பா. இப்படியே இருந்தால் நம்மக்கிட்ட இருந்தால் ஆடுகள் ரொம்ப மெலிஞ்சு போகும். நம்ம பண்ண ரொம்ப வீக் ஆயிரும். இந்த ஸ்ட்ராட்டஜி வேறு வழியில் இந்த டயத்தில் இதை சொல்லப்போனால் நான் தை மாதத்தில் விற்றுருக்கணும். அப்போ வாப்புன்னு வந்துருச்சு. அப்போ நோய் இருக்கும்போது விற்கவும் கூடாது. அது சரி பண்ணுறக்குள்ளேயும் மாசி வந்துருச்சு. என்ன செய்ய? அதனால் கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு. விற்றாலும் இப்போ தான் மற்ற ஆடுகளை காப்பாற்ற முடியும். ஆனால் யாரும் இந்த அப்பா எடுத்துக்கிறாங்க விற்கிறதுன்ட்டு நிறைய பேர் ஃபோன் போட்டு சொல்லியிருந்தீங்க. மற்ற ஆடுகளை காப்பாற்றினா இதை செஞ்சு ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க. இது இப்படியே விட்டோம்ச்சுக்க ஆடுகள் இறக்கக்கூட வாய்ப்பு. விற்காமல் வச்சுருந்தா சில ஆடுகளை விற்றா தான் சில அதை காப்பாற்ற முடியும். மன்னிச்சிருங்க. இந்த இருக்காளே நம்மளாம் ஜெசிகா இவெல்லாம் இலை ஆடு வேறு. பல் 4 பல்லுக்குள்ளே போடலை. இந்த இவெல்லாம் இன்னும் பல் 2 பல் போடல. இதெல்லாம் 7 8 வருஷம் ஏன் 10 வருஷம் வைக்கலாம் கை வளர்ப்புக்கலாம். இவெல்லாம் நல்லா நம்ம கொம்பை வறுக்குங்க. கொம்பனுக்கு பிறந்தது அது நம்ம நண்டு பால் வறுக்கும். அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நல்லா பால் வறுக்கும். என்ன செய்ய நீசா? நீ வேறு இடத்துக்கு போனால் தான் பஞ்சத்துலேருந்து தப்பு. இங்கே இருந்தால் பட்னியாக கிடந்துருவேன். போயிட்டு வா வேறு இடத்துக்கு. என்ன இதா போகுதுங்க குள்ள நரி. ஒரு நரி நல்லா சின்னதாக இருக்குது. காட்டுறேன். ஓடுது. தாங்க இருக்குது. இந்த ஓடுது வருங்க. ஓடி இந்த ஓடுதா இந்த இருக்கா அந்த தாங்க பையன் உள்ள. இது ஒன்று தான் இருக்க போல. இப்படியே எங்கிட்டே திரியுது. இதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பார்த்தாது நாய் வரக்குன்னு இந்த நரி வேறு குள்ள நரி வேறு. ஆனால் இது ஆடை இப்போதைக்கு கடிச்சு பழகுச்சு. நிம்மதி ஆடு மேய்க்க முடியாது. ஏதோ ஒன்று. ஆனால் இது ஓடி போயிருங்க. எங்கிட்ட விழுந்து தண்ணி இல்லாத காலத்துக்கு பஞ்சத்துக்கு இது ஓடி போயிடும். நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சிட்டாங்க. என்ன தஞ்சி இதான் இன்னும் ஒரு தண்ணி பாய்ச்சுவாங்க நினைக்கிறேன். 2 தண்ணி. இது கடைசி தண்ணிக்கு முந்தின தண்ணி பாய்ச்சுவாங்க. இதே மேலே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் நெல் அறுத்துட்டாங்க. நேற்று சாயந்தரம் அறுத்தாங்க. வைக்க சுருட்டினாங்கன்னா நம்ம இது இருக்கிறனால மேய்க்க முடியாது. இந்த முள்ளுக்குள்ளே 2 மேய்க்கலாம். இது அறுத்தா தான் இதெல்லாம் மேய்க்க முடியும். போயிட்டு அவர் எங்கே போயிட்டு எப்படி உள்ளே போனா? நீயே கண்ணை கட்டி போடுறா. நல்லா திங்காதனால சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த பக்கம் கொண்டு வர மாட்டேன். நீ சேட்டை பண்ணுவீங்க. வைக்க சுருட்ட ஆரம்பித்தானா இப்படியே பாதையில் போய்
அப்படியே உள்ளே போய் அந்த பக்கம் போய் மேய்க்கலாம். இருந்தாலும் இந்த பச்சை நாளுக்கு தான் வருவாங்க, இவங்களை திருத்த முடியாது. 2 பசப்பா அந்த பக்கம் இருக்குது வரப்பில் மேயலாம்னா இவங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதுக்குள்ளே எம்புட்டு துத்தி பூ இருந்துச்சு, பருத்தி கிடச்சி. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, வெறும் குச்சி மாறி தான் நிற்கிது. இந்த எப்படியோ 2-3 இந்த கீழே இந்த கொலையை தான் கிடைக்கிது. அந்த அரிசி கொலை பட்டு போனது அதைத்தான் திண்டுக்கு இருக்காங்க, 2 செந்தட்டி. அதைத்தான் பருத்தி கொலை தான் எம்புட்டு இருந்துச்சுங்க, ஒன்றும் இல்லை. எப்படி இருந்துச்சுங்க இந்த இடம், அப்படியே அரிசி கொலையெல்லாம் கிடந்துச்சுன்னு அந்த பக்கம் இப்படி கிடச்சி அந்த அளவு ஒரே மாதத்தில் அப்படி பட்டு போச்சு. இருந்தாலும் இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே மழை பெஞ்சிருச்சுக்க டக்க டக்க டக்குன்னு. ஆனால் நேரத்தில் செம்ம மேகமாக இருந்துச்சு, காற்றடிச்சு கிடச்சிருச்சு. கேரளா பக்கம் மழைன்னு சொன்னாங்க, கோடை மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 2 நாள் மழைண்டாங்க, நேற்றுக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம், அதனால தான் மேகம். ஆனால் நமக்கு பெய்யாது, நம்ம கொஞ்சம் வானத்தை வேடிக்கை பார்ப்போம். பண்ண மரம் திருசா இந்த பேயை பார்த்த மாதிரி பார்க்குறீங்க, ஆள் வேறு ஆளாக இருக்க நினச்சிங்களா? கேப்பு போட்டோன்னே மாற்றி நினச்சிட்டிங்களா? நேற்று நிறையா கிடச்சி, இன்றைக்கெல்லாம் காலியாக மாடா ஒன்றுமே மும்புடு கிடச்சிங்க. நேற்று காற்றுக்கு விழுந்தது. ஒருத்தனை பேர் தலையை வளைச்சி பார்க்குறேன். சிலுக்கு காற்று நல்லா ஊற்றி விட்ருக்கு. ஒரு சூறாவளி வந்துச்சு, நல்லா இருக்கிற அந்த மரத்தில் ஊற்றி விட்ருச்சு. இந்த மரமாக அந்த மரமாக தெரிலங்க, நல்லா ஊற்றி விட்ருச்சு. கமான் காய்ஸ் ஊடியாவா கரெக்டி மாயக்கா பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி எங்கடா உனக்கே காற்று வந்து நல்லா ஊற்றி விட்ருச்சுங்க. இதில் தான் நினைக்கிறேன், இதுலையா அதுலேயான்னு தெரில, இதுலன்னு சரியாக தெரிலையே, காணம் இதில் இல்லை. அதில் பார்ப்போம். இருக்குடா நெத்து வைக்க எம்புட்டு விறக்க ஒரு காற்றுக்கு தெரியாதான் ஒரு காற்று வந்துச்சு, ஊற்றி விட்டுருச்சு. திண்டுக்கிறா நல்லா கருக்கு ஓடியா வா கமான் காய்ஸ் இந்தா ஓடியா கரெக்டே. என்ன எங்கே போனேன் கலப்பா என்னடா நடக்க போல வாடுறா எம்புட்டு நெத்து கிடக்கு. நீ வேண்டுற நெத்து இருக்குடா நல்லா கிடக்கடா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கிடக்கு மரத்து மேலே. ஒரு காற்று வந்து மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. எம்புட்டு மழை பெஞ்சாலும் இடி பெஞ்சாலும் குட்டியமாகவும் டோக்கியோவும் வரமாட்டாங்க அசைஞ்சு. எப்படி வந்து உசுரை கொடுத்துன்றாங்க. வேமா வருவியா? வாடா செவலப்பாண்டி இங்கடா போன போடா, கூட்டத்தோட ஜாயின் பண்ணுறா. அம்னியாத்தா வா, இன்னும் அவ்வளோ தூரம் ஓடியான்ட்டிங்க, ஸ்லோவாகிட்டே போய் சொல்கிறேன் நினச்சிட்டியா? போய் தின்னு அந்த கருக்கு முருக்கு சத்தம் கேட்குது ஒரு. இன்னும் கிடக்கு நிறையா, இன்னும் வந்தால் 20 ஆடு தின்னலாம் வரலாம். இன்னும் இந்த அதுக்குள்ளே நெத்து கிடக்கு. இந்த இதுக்குள்ளே விழுந்துச்சு பாதி, அதுக்குள்ளே பாதி விழுந்துச்சு. வர்றாங்க வாங்கடா கரடியே. என்ன கரடியே எம்புட்டு மேகம் இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் தான் தண்ணியை சாய்ச்சி அப்படியே மொத்தமாக மழை பெய்ய போகுது, செமந்துக்கிட்டே போகுது. பாருங்க எம்புட்டு மேகம் இருக்குது. நேற்று கூட இப்படி இல்லை, ஏமாற்ற போகுது. சரி வாங்க போவோம், கரடி வா கிளம்புவோம். இந்த கராயை கடிச்சு என்னைக்கு ஓத்துனப்போ போகிறீங்க. இந்த மழை இது ஏமாற்ற போகுதுங்க. இந்த கோடையிலாவது போய் நினச்சேன், இந்த வானத்தை பார்க்குறது வேஸ்ட்டு நினைக்கிறேன். நம்மளை ஏமாற்றி தான் போகுது. வயக்காடு நம்ம ஊர் வயக்காட்டில் நெல் அறுத்துக்கிட்டு வளைச்சி நம்ம போய் மேய்ச்சது கிடையாது. ஒரு நாள் நம்ம இந்த பக்கம் இருக்க வயக்காடு நெல் தான் அறுத்தா தான் நம்ம மேய்க்க முடியும். நம்ம ஏரியாவில் உள்ள கால் வைக்க முடியாது. இப்போதைக்கு கடைசியில் வர்றது நரி தான் வர்றா. அவள் தான் சேனாக்குட்டி மொத்தம் நடக்க முடியல, என்னென்ன தெரிலங்க. இதெல்லாம் பறந்துக்கு வந்துட்டாங்க. கருவாச்சி ஸ்கைப்பால் ரெடியாக பாடுறதுக்கு நின்ட்டாங்க. தண்ணி தாக்க எடுத்துருச்சு. இதுக்கப்புறம் மேய மாட்டாங்க. மதிய தண்ணிக்கு விட்டுட்டு தான் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் நல்லது. இந்த வெயிலுக்கு இல்லாட்டி ஆடுகள் வற்றி போயிடும் ரொம்ப. என்னடா மேக்ஸ்வெல் மொட்டை வெயிலில் படுத்துட்டு எந்திரா, வெயில் அடிக்கல உனக்கு நிலா வளச்ச மாதிரி இருக்கா? என்னங்கடா அந்த தூக்கறிக்க காய்ச்ச அடிக்குதா? பனி விழுந்து அதுக்கு கூட இருக்கலாம். இந்த அங்கிட்டலாம் ஜெசிக்காலாம் அவள் அங்கிட்டு படுத்துட்டா. வரைக்குதுரா விட்டு போமா, தண்ணி தாக ரொம்ப எடுக்குதுல்ல, அப்படியே கண்ணு சொக்குது. இவ்வளோ தண்ணி தாகல ரொம்ப இதாக இருக்கா. வெயில் அடித்தா பால் ஊற்றி போக முடியும் சாமி. 12 மணி ஆகுது, நடையா கட்டுமா வாங்கடா. எப்போ விழுந்து மெய்கிறாங்க நிலா வளர்ச்சி அடிக்கிற மாதிரி. மைக் செட் மாயக்கா என்ன படுத்துட்ட தர சுடலையா? மாயக்கா இப்படி படுத்துருக்கா அவர் நல்லா அப்படியே குழுன்னு இருக்கோ. எந்திரிச்சு வாங்கடா போம்படா. ஸ்கைப்பாலே எப்பயும் முதல்ல இருப்பா. நீங்கள் என்னமோ இங்கே நின்றுருக்க. இன்றைக்கி பயப்பிள்ளை இழுத்துக்கு வந்தது பேசாமல் வீட்டில் விட்டுருக்கலாம். இத்தனை நாள் நல்லா வீட்டில் ஜாலியாக இருந்தா, நீ பயப்பிள்ளை இழுத்துக்கு வந்தா வா ஓடியவா. என் கையில் ஒன்றும் இல்லை ஓடிவா. என்ன வேகத்தில் வீட்டுக்கு போகிறாள் பாரு. இந்த போகிற வேகம்தான் தெருவில் இருக்க சட்டி பானை குடம் எல்லாம் பறக்கும். தண்ணி தாகத்துக்கு பறக்க விடுவாளுங்க. அது பழுங்க போய் தண்ணி வீட்டில் ஓடி போய் தண்ணி வீட்டில் சுடு தண்ணி குடிக்காது ஓடி நல்லா தண்ணியாக குடிச்சுங்க. எல்லாம் தெரிஞ்சு பாதி பேர் கிடத்த காலி வந்துட்டாங்க. இங்கே ஓயிட்டாங்க. அங்கே ஒரு சோழர் அவனுக்கு ஓடி பழுனே மொசமிட்டியா. இந்நேரம் போட தர சுடும். சாயந்தரம் பார்ப்போம். அவ்வளோதான் வாங்க ஓடியா. கல்லடி காலையில் பார்ப்போம். ஓடியா வாங்க வா. தர தீயா சுடலையா. பேசாமல் அமைதியாக படுக்கவும். அப்படியே படுங்க. நான் சொல்லுக்கு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்குலாம் தூக்கம் வராதா உங்களுக்கு? நீ மட்டும் எப்படி வெளியே போயிடுறேன்? எப்படி கண்ணை கட்டி போடுற நீ? வேப்பாலை பறக்கனால உடையாந்துடுறா பயக்குள்ள. வா உள்ள வா எப்படி சுற்றி வந்த? நீ நல்லா ரொம்ப மோசமாகத்தான் இருக்க. ஒன்றும் உஷாரத்தான் பார்ப்போம். வா போவான். உள்ளே வா உள்ளே படுக்கணும். வெயில் படுத்துக்கிறீங்க பரா சேட்டை இல்லையா உங்களுக்கு? இன்னும் அந்த பழைய புத்தி போக மாட்டேங்குது வெயிலே படுக்கிறதுக்கு. இதில் வெயில் காலம் மாறிடுச்சு. அன்றா உள்ளே போன ஆகா பாருங்க மேகத்தை வேறு லெவலில் இருக்குது. கரடே இங்கே வரும் மறுபடியும் மேகம் அப்படியே மேகம் ஏறி இருக்குது. வருமா மழை. நம்ம தாய்க்கிழவி ஸ்கைப்பாலும் நண்டும் வீட்டில் நிப்பாட்டியாச்சு. இந்நேரம் சாயந்தரம் கொடுக்கு வந்தா வேலையை காட்டுவாள். அங்கிட்டு ஓடுவாள் பார்க்க முடியாது. அதனால் 2 பேரும் வீட்டில் விட்டு கொஞ்சம் தோட்டத்தில் புல் இருக்குது. அந்த மிளகாயில் கொஞ்சம் இருந்துச்சு. மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசங்க.
இறக்குற ஸ்டேஜில் இருக்குது. மழை இல்லாத தண்ணி இல்லாதனால மழைலாம் அவ்வளோ நறுக்கி பழம் பறிக்கிட்டோம். நான் அவ்வளோதான் அப்படியே விட்டோம், மேய விட மாட்டோம், அதை அப்படியே விட்டுருவோம். ஏன் அப்படின்னா சித்திரை மாதம் ஏதாவது வைகாசி மாதம் தப்பி ஏதாவது மழை பெஞ்சுன்னா திருப்பி அதுக்குள்ளே முளைக்கும். அப்போ முளைச்சாலும் புல் வளரும். அதனால் ஆடு மாடு யாரும் மேய்க்க மாட்டோம், நம்மளும் மேய்க்க மாட்டோம், அப்படியே கிடக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு மழை பெஞ்சுன்னா புல் தழுக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் புல் பிடிக்க போடலாம். அதனால நம்ம பாட்டி வச்சிட்டோம். அந்த வளர கொஞ்சம் புல்லை தான் இப்போ அவங்க 2 பேத்துக்கு வீட்டிலே போட்டுக்கிருக்கோம். என்ன காற்றடிக்க 2 விழுந்திருக்கு போல, அதான் இவ்வளோ பொறுமையாக 2 போயிருங்க. எல்லோரும் நேரம் தான் அங்கே போயிருப்பாங்க. ரோசியா உசுரை கொடுத்துக்கு ஒரு எதுவும் கிடைக்குன்னு நினைக்கிறியா? நெஞ்சு நல்லா நெத்து கிடக்கு, அதெல்லாம் வேணான்னு தான் அந்த மரத்தில் விட்டு வந்துட்டாங்க. இந்த வர்றாங்க ஒரு தின்னுட்டு பொறுமையாக இருக்கிற நீங்களே எடுத்துட்டிங்கன்னா கடைசி வர ஆடுக்கெல்லாம் வேணாமா? இந்த வெள்ளை கொடுக்கணும் அவங்கெல்லாம். நரி தா நினைச்சான பிடித்தா நரி கீழே வர்றி இந்த தின்னு எல்லாம் கடைசியில் வர்ற வாருங்க. காற்று அடிக்க கீழே விழுகுது, உங்களுக்கு தெரியுதா? சலன்னு கேட்குது. கண்ணுமே ஒருத்தி தான் பேரைக்கிருக்கா. இவங்கெல்லாம் வெறுத்து போச்சு. அதெல்லாம் கெராயை பிடிச்சி மேய்கிறாங்க. நல்லா மேயிட்டும். காலையில் வந்தால் நிறைய நேரத்து கிடைக்குங்க. என்னங்க நல்லா மேகமாக இருந்துச்சு, அப்படியே மாற்றிருச்சுங்க. நைட்டு சாரல் விழுந்துக்கு சொட்டு வச்சுக்கிருக்கு. நான் பெரிய மழை வரும்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா இப்படி ஆகி போச்சுங்க. ஏன் மாற்றிருச்சுங்க இந்த வாரம்? இன்னும் சான்ஸ் இல்லை. இந்த காற்று அடித்தாலே மழை வரா போச்சு. சரி நண்பர்களே, இந்த காணொலி இதோட படிக்கிறேன். மழை வரும்னு எதிர்பார்த்தோம், மழை வரல, டவுன் ஆயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கை தட்டி விட்டுருக்கேன். இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்கவா. மொட்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சுங்க. போன வாரம் போட்டேன், இந்த ஒரு வாரம் ஆச்சு. ஏன்னா வீடியோ போட முடியாமல் போச்சா, அதெல்லாம் கொஞ்சம் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. நான் அடுத்த வாரம் பாருங்கள் கொஞ்சம் மாறிக்கிருப்பேன். வெற்றிக்கிற வாசியிலேருந்து திருப்பி மனிதன் நான் மாறிடுவேன். ரைட் வரட்டா பாப்பா, சீ டாட்டா பாய். வெயிலில் பாருங்கள், மணி பார்த்தா 5:30, ஆனால் வெயில் 3 மணி வெயிலுங்க அடிச்சுருக்கு.